யாரோ மனதிலே ஏன் முனுசாமி, எனக்கு ஒரு டவுட். எதுக்கு தாலியெல்லாம் மரத்துல கட்டி வச்சிருக்காங்க? ஏமா இது கூட தெரியாதா? அண்ணே, அவ ஃபாரின்ல வளர்ந்தா, அதனால அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கும்ல, அவங்கெல்லாம் வேண்டுதல் பண்ணி மரத்துல இந்த தாலி கயிறு கட்டுவாங்க. அது சீக்கிரம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஓ அப்படியா? அப்ப தொட்டிலாம் கட்டியிருக்கிறது? ஹே, குழந்தை இல்லாதவங்க வந்து கட்டுவாங்க. ஓ சரி சரி. அப்போ அண்ணே, வெளியே கடையில் போய் ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வாங்களேன். என்னது மஞ்சள் கயிறா? எதுக்குடி? மஞ்சள் கயிறு எதுக்கு கேட்பாங்க? கழுத்தில் கட்டதான். முனுசாமி அண்ணே, போய் வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா, இருங்க வரேன். ஏய் கிறுக்கி, லூசானி, என்னடி பண்ண போற? ஐயோ அக்கா பதறாத, எல்லாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஏமா ஒருவேளை என் கையில கொடுத்து அவ கழுத்துல கட்ட சொல்லிடுவாளோ? ஏங்க, கடுப்பு கிளப்பாதீங்க. நானே அவ என்ன பண்ணிடுவாளோன்னு பயத்துல இருக்கேன். நீங்க என்னடான்னா பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு மரத்துல கட்ட போறாளோ என்னமோ. நீ எதுக்கு இவ்ளோ பதற? இந்தாங்க பிடிங்க. என்னம்மா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்க நினைச்சு மரத்துல கட்ட போறீங்களா? ஆமாண்ணே. சரி, ஆதி மச்சான் எங்க இருக்காங்க? நீங்க பார்த்து கூட்டிட்டு வாங்களேன். சரிங்கம்மா, இந்தாங்க இத பிடிங்க. இந்தாங்க வினோத், பிடிங்க. ஒரு வேளை நம்ம நினைச்ச மாதிரி உண்மையாவே கட்ட சொல்லிடுவாளோ? ஏய், என்ன வேண்டுதல் செய்யறதா இருந்தா நீ செய். என்ன எதுக்காக கட்ட சொல்ற? ஹலோ பாஸ், நான் கயிறு வாங்கினது உங்க 2 பேத்துக்காக தான். என்னது? நம்பலையா? நீங்க நம்பலைனாலும் அதான் நிஜம். ஏன் ஸ்வேதா, நீ நார்மலா தானே இருக்க? ஏங்கா அப்படி கேக்குற? இல்ல, ஒரு நேரம் வினோத் வேணும்னு சொல்லி பிடிவாதமா என்கிட்ட வந்து வம்பளுக்குற, இன்னொரு நேரம் நீயே விட்டு கொடுக்குற மாதிரி பேசுற. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அக்கா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுன்னு இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது கிடைக்காது. புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி கொடு. யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்ச இங்கு யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி. யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்ச என்ன பாஸ், 2 பேரும் ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க? இப்பவே அக்கா கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு போன போல தோணுதோ? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. ஏய், நீ வேற. சும்மா சும்மா ஃபன் ஃபன். சரி, 2 பேரும் மனசுல வேண்டிக்கிட்டு போய் மரத்துல கட்டுங்க. காதல் வரும் நான் வாங்க, கடை கண்கள் நீ வீச, கொக்கை போல நாள்தோறும் ஒற்றை காலில் நின்றேன் கண்மணி. ஏய் குட்டிமா, மச்சான் வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, முள்ளை எடுத்துட்டா சரியாயிரும். இல்ல மச்சான், ரொம்ப வலிக்குது. தொடாதீங்க. குட்டிமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, முள்ளை எடுத்துட்டா சரியாயிரும். நீ காலை அசைக்காம வை. வலிக்குது மச்சான். அக்கா, நீ காலை அசைக்காம வை, மச்சான் எடுத்துருவாரு. மச்சான் வலிக்குது. நீ அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வலி அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வேற எங்கேயாவது பாரு. ஆமா குட்டிமா, கொஞ்ச நேரம் அப்படியே என் கண்ணை பாரு, நான் மெதுவா எடுத்துடுறேன். யார் தந்தாரோ, விடையில்ல ஒரு கேள்வி. யாரோ அப்படிதான், அப்படியே பார்த்துட்டே இரு, நான் எடுத்துறேன். யார் நெஞ்ச இங்கு யார் வலிக்குது. தந்தாரோ, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து சரியாயிரும். சரி மச்சான். ஹலோ மிஸ்டர் வினோத், முள்ளு தான் குத்திருக்கு. ஏதோ கடப்பாறையே காலில் குத்துற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றீங்க. ஏய், வாயை உடைச்சிருவேன். அவ வலியில துடிச்சிட்டு இருக்கா, நீ என்னடானா? முள்ளு குத்துனாலும் வலிக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உங்க முகத்தை இப்படி வச்சுக்கிறதுலாம் ரொம்ப ஓவர்ப்பா. இது ஒரு இம்சை. ச்சே பெர்சி, இப்ப வலிக்கல? சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும்னு நினைக்கிறேன். சரிம்மா, கொஞ்ச நேரம் உட்காரு, முள்ளு தானே, ஒண்ணு பண்ணாது. சரி, அந்த கையில தாலிய வாங்கி வச்சுட்டே இருக்கீங்க, எடுத்து மரத்துல கட்ட வேண்டியதானே? 2 பேரும் சேர்ந்து கட்ட போகும்போது இப்படி ஆயிருச்சு. ஒருவேளை. ஏய் குட்டிமா, என்ன பார்த்துட்டே இருக்க? குடு, உன்னால எந்திக்க முடியாது, நானே கட்டிடுறேன்.
மச்சான் நீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானே கால் சரியானதுக்கு அப்புறம் எந்திரிச்சு கட்டிக்கிறேன். அட கூடு குட்டிமா, வேண்டுதல் உனக்கு தானே. நீ செஞ்சா என்ன, நான் செஞ்சா என்ன? நான் தான் சொன்னல வினோத், பாத்தீங்களா? எது கிடைக்கணும்னு இருக்குதோ அதுதான் கிடைக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வேண்டுதல் நிறைவேற்றணும்னு நான் நினைச்சேன். ஆனா பாருங்க, விதி அதை மச்சான் கையில கொண்டு போய் சேர்க்குது. ஏன் மச்சான், நீ எதுக்காக பண்ற? பெருசி தானே வேண்டுதல் பண்ணணும்னு நினைச்சாங்க, அவங்களே வேண்டிட்டு கட்டட்டுமே. டேய், ஏன் அத்தை பொண்ணுக்காக நான் பண்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லடா. ஆனா என்ன ஆனா? என்ன சொல்லணுமோ சொல்லு. இல்ல மச்சான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீயே கட்டு. வினோத், நான் தான் சொன்னேன்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நானே கடுப்புல இருக்கேன். கோச்சிட்டு போனா மட்டும் உண்மை மாறிடுவ போது. பெருசி என்ன வேண்டிக்கிட்டாலோ அது அப்படியே நடக்கணும். ஏய், எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவியா? உன்னை பார்த்தாலே வர வர எரிச்சலா இருக்கு. ஆனா எனக்கு அப்படிலே, உங்களை பார்த்தா அச்சோ கோயில் இருக்குமோ, தப்பு தப்பு சாரி. சுபா, இம்சை பண்ணாத. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா? அத்தான், ஏன் இப்படி சும்மா சும்மா கோச்சு? ஆரம்பிச்சிட்டியா? தயவு செஞ்சு இந்த அத்தான்னு சொல்றத விட்டுரு. அத்தானு அத்தானு சொல்லாம வேற எப்படி சொல்றது? என்ன பேர் சொல்லி வினோத்னே கூப்பிடு. ஐயோ, எங்க வீட்ல கட்டிக்க போறவங்கலாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதே. ஏய், நான் இருக்கிற டென்ஷன்ல என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. அத்தான், நான் தான் சொல்றேனே, அவெல்லாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டா. இங்க பார் ஸ்வேதா, பெர்சி தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அதுக்கு முன்னாடிலாம் நான் இப்படி இருந்ததே கிடையாது. ஸோ அவளை மிஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நீ என்னடானா இதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க. புரியுது, நீங்க இப்படி நினைக்கிறீங்க. ஆனா விதி என்ன செய்ய காத்திருக்கோ யாருக்கு தெரியும்? விதி என்னமோ செஞ்சுட்டு போட்டும், நீ எந்த சதியும் செய்யாம இருந்தா சரி. பர்ற, விதி சதின்னு ரைமிங் டைமிங் கலக்குறீங்களே பாஸ். உங்ககிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட். சரி, அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. ஆதாரம் வந்த தேவன் நாடை சேர்ந்தாய், இந்த மானை நாவார ருசித்தேனே, தேனை சேர்ந்தேன் இன்று நானே. வந்து துணையே, வந்து அணையே, அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியில் ஒரு வேளை சித்தி சித்தப்பா சொன்ன மாதிரி இதுதான் ஆண்டவன் போட்டு முடிச்சாருக்குமோ? என்ன மச்சான், என் அக்காக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டுருக்கீங்க? என்ன இது புதுசா கேக்குற? அவ எப்போ கோயிலுக்கு வந்தாலும் நான் தான் வச்சு விடுவேன். ஓ ஓ, அப்படியா? ஆனா இங்க பக்கத்துல எங்கேயோ கருகுதே. ஏய், வாய மூடு. ஸ்டொமக் பர்னிங் ஆகுறது இங்க வரைக்கும் வாட அடிக்குது. சரி, சாமிலாம் கும்பிட்டாச்சுல, கிளம்பலாமா? கிளம்பலாமே. மணியே, பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரம். ஏன் முனுசாமியான, இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே இல்லையே, ஏன்? ஆமா, ஐயா இருக்கிற ஊருக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? அப்போ இந்த ஊர்ல தப்பே நடக்காதா? அப்படி இல்லம்மா, எதுனாலும் பஞ்சாயத்துல பேசி முடிச்சிருவோம். பஞ்சாயத்தா? அதெல்லாம் எங்க நடக்கும்? நான் சினிமாலலாம் பார்த்திருக்கேன், ஆனா நேர்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஒரு தடவை பார்க்கணுமே, என்னை கூட்டிட்டு போங்கண்ணே. ஏமா, பஞ்சாயத்தெல்லாம் நம்ம நினைக்கிற நேரத்துக்குலாம் நடக்காது. ஏதாவது ஊருக்குள்ள தப்பு தண்டா நடக்கணும், அப்பதான் பஞ்சாயத்து நடக்கும். ஒருவேளை பஞ்சாயத்து நடக்கும் போது நீங்க இதே ஊர்ல இருந்தா நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். பஞ்சாயத்துனா எந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கூடுவாங்க? கொல்ல அப்புறம் பொண்ணுங்க கிட்ட எவனாவது வம்பிழுத்தான், ஐயா அவ்வளவுதான், சும்மாவே விட மாட்டாரு. ஏன் முனுசாமியான, எனக்கு ஒரு டவுட். இங்க அவர் எடுக்கிறதா முடிவா? ஆமாமா, அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு இந்த ஊரே கட்டுப்படும். ஓ, எங்க மாமா அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாமா. ஏன்னா ஒருவேளை ஊர் மக்கள் யாராவது பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலைன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்து ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா, அங்க இருந்து போலீஸ வர வச்சு புடிச்சு கொடுத்துருவோம். ஹோ, ஆமா, என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அதெல்லாம் பண்ற தப்ப பொறுத்து. போன மாசம் கூட 2 திருடனை பிடிச்சோம், ஆனா ஐயா ஒண்ணுமே பண்ணல. என்னது, ஒண்ணும் பண்ணலையா? ஏன்? ஏன்னா அந்த பசங்க பணத்துக்காகவோ நகைக்காகவோ வரல, பசி எடுத்து திருட வந்திருக்கானுங்க. அத கேட்டதும் ஐயா அப்படியே விட்டுட்டாரு. ஓ,
அப்படியா? இந்த மாதிரி வில்லேஜில் தான் இதெல்லாம் இன்னமும் இருக்கு. ஆமாம்மா. சரி வாங்க, பொழுதாக போது, வீட்டுக்கு போவோம். ம், சரிங்க முனுசாமி. ஏம்மா, கேட்கணும்னு நினைச்சேன். என்ன இன்னைக்கு 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் அப்படிதான். டூருன்னு கிளம்புனா ஒரே மாதிரி எடுத்து வைப்போம். ஓ, அப்படியா? சரி சரி சரி. அக்கா தங்கச்சி ஒற்றுமையை காட்டுறீங்களோன்னு நினைச்சேன். அப்படி கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சாம்பார், அவியல், பொரியல் எல்லாம் செஞ்சு அப்பளம் பொரிச்சலான்னு இருக்கேன். என்னது சாம்பாரா? தயவு செஞ்சு வேணாம் காவியா, வேற என்னத்தையாவது செய். வேற என்னத்தை செய்யறது? பிள்ளைங்க வந்த நாள்ல இருந்து சிக்கன் மட்டன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு நாள் கோயிலுக்கு போனாலும் செய்யாம விட்டோம். இன்னைக்கு மறுபடியும் கேக்குறீங்க? என்னடி பண்றது? இந்த நான்வெஜ் சாப்பிடாம நாக்கி செத்து போற மாதிரி ஆயிருது. ஏன் ஆகாது? வயசான காலத்துல கொஞ்சம் வாயை குறைங்க. அட போடி, ஏதோ எனக்கு மட்டும் வயசாயி உனக்கு மட்டும் அப்படியே இளம திரும்புற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ சாமி, நான் எதுவும் பேசல. இன்னைக்கு சாம்பார் தான், அதுக்கு மேலலாம் எதுவும் கேட்காதீங்க. குட்டிமா, நீ சாம்பார் வச்சா அது சாம்பார் மாதிரியே இருக்காது. ஏதோ சுடுதண்ணிக்குள்ள மஞ்சத்தூள் போட்டு காய்கறியை வேக வச்ச மாதிரியே இருக்கும். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு நாள் சமைச்சு பாருங்க, அப்ப தெரியும் எங்களோட கஷ்டம். அதெல்லாம் இன்னொரு நாள் கத்துக்கலாம். முனுசாமி கிட்ட 2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், அதை சமைச்சு வச்சிரு. உங்களை இவ்வளோ தூரம் சொல்றேன், கேக்குறீங்களா? அப்புறம் ராத்திரி அங்க குத்துது இங்க குடையுதுன்னு ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் கொன்னே போடுவேன். ஏய், என்னடி இப்படி பேசிவிட்ட? உன் மாமன் வயசானாலும் பயங்கர ஸ்ட்ராங்கடி. யோ யோ யோ, முடிய டை அடிச்சு கொஞ்சம் கலராக்கி வச்சுட்டு ஓவர சீன் போடாதானே? அடிங்க, வாய் ஓவரா பேசுற உன்ன. அச்சோ மாமா, இறக்கி விடுங்க. வாய் திமிரா காட்டுற. இப்ப என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன். ஏங்க, வீட்டுக்கு பிள்ளைங்கலாம் வந்திருக்கு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஏண்டி, ஒரு கறிச்சோறாக்க சொன்னதுக்கு எவ்வளோ நேரமா வாய் பேசிக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கா அப்பவே போயிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதுல. இப்போ எப்படி தப்பிச்சு போறேன் நானும் பாக்குறேன். ஆனா உங்களுக்கு குசும்பு இருக்கே, கொஞ்சம் ஓவர் தான். வயசான காலத்துல வாழை கொஞ்சம் சுருட்டிட்டு இருங்க. வாழை சுருட்டணுமா நீட்டணுமான்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு இரு. ஐயோ மாமா, இறக்கி விடுங்க. ஏய் குட்டிமா, அப்படியே உன் நெஞ்சில புதைஞ்சிருக்கிறது கூட சந்தோஷமா தாண்டி இருக்கு. இந்த நிமிஷமே அப்படியே செத்து போனா கூட அவ்வளோ நிம்மதியா இருக்கும். இப்படி கிறுக்கு மாதிரி பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாவுன்னு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு எனக்கு ஒரே நாள்ல சேர்ந்து தான் வரும். ஏய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. ஏங்க, வீட்டில் பிள்ளைலாம் வந்திருக்கு, இறக்கி விட்டுட்டு அப்புறம் என்னத்தையோ பேசுங்க. ஐ லவ் யூ மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லு, இறக்கி விடுறேன். ஆரம்பிச்சிட்டிங்களா? சித்தப்பா. அட வா ஆதி. பாருடா, பயங்கர ரொமான்ஸ் தான் போல. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் ஆதி, நேற்று கோயிலுக்கு போனி, சொன்ன விஷயம் என்னாச்சு? சித்தி, அதெல்லாம் இருக்கட்டும். சித்தப்பா, முதல்ல கொஞ்சம் சித்தி கீழே இறக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ சொல்ல ஆதி, நேற்று கோயிலுக்கு போனியே, என்னாச்சு? நாங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. ஒன்றும் நடக்கலையா? அப்படிலாம் இருக்காதே. நம்ம கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உனக்கும் அவளுக்கு ஏதாவது ஒரு இருந்தா காட்டி கொடுத்துருக்குமே. ஏய், நல்லா யோசிச்சு சொல்லு, அங்க எதுவுமே நடக்கலையா? இல்ல சித்தப்பா, நான் தான் சொன்னேன்ல, என் மனசுல பெருசு இல்ல, அவ மனசுலயும் நான் இல்ல. அதான் எந்த அறிகுறியும் காட்டலையோ என்னமோ. டேய், நடந்த விவரத்தை முதல்ல சொல்லு, அப்புறம் அவ மனசுல நீ இருக்கியா இல்லையாங்கிறத நாங்க சொல்றோம். கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம். இதுல எதுவுமே நடக்கலையே. ஏய், நல்லா யோசிச்சு சொல்லுடா, கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும். பெர்சி தான் அவ மனசுல எதையோ வேண்டி கோயில் மரத்துல தாலி கட்டுறதா நினைச்சிருந்தா. ஆனா அவளால கட்ட முடியாம போச்சு. அச்சச்சோ, ஏன் என்னாச்சு? அவ கட்ட போற நேரத்துல அவ கால்ல முள்ளு குத்தி கீழே உட்காந்துட்டா. வலி தாங்க முடியாம அழுதுட்டே இருந்தா. கடைசியில அந்த தாலியை வாங்கி நான் தான் கட்டினேன். டேய், இதை விட ஒரு அறிகுறி சாமி காட்டுமா சொல்லு? அவ மனசுல எதையோ வேண்டி கட்டணும்னு போயிருக்கா, ஆனா அந்த வேண்டுதலை நீ முடிச்சு வச்சிருக்க. இப்பவாவது புரிஞ்சுக்கோ, அவ உனக்காக பிறந்தவனு. அப்படிங்கிறீங்க? ஐயோ, அப்படிலாம் இருக்காது சித்தி. என் மனசுல எப்பவுமே கீர்த்தி தான். அட, இவன் ஒரு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் கீர்த்தி ஆர்த்தின்னு. எவடா அவ? அவ ஒரு தேவதை சித்தப்பா. டேய், இந்த வயசுல கல்லுக்கு சேலை கட்டினா கூட பார்க்கதான் தோணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன்னோட வயசு அப்படி. உன் லைஃப்ல எத்தனையோ பொண்ணுங்க வரலாம் போலாம், ஆனா உன் லைஃபையே மாத்தக்கூடிய பொண்ணு பெர்சி தான். நல்லா யோசிச்சு பாரு, உன் லைஃப்ல நிறைய விஷயம் மாறுறதுக்கு அவ தான் கூடயே இருந்திருப்பா. அது கரெக்டு தான் சித்தப்பா. ஆனா அவ மனசுல நானும் இருக்கணும்ல. அவ கூடயே இருந்துட்டு அவளை லவ் பண்றேன், இவ்வளோ லவ் பண்றேன்னு எத்தனையோ நாள் எவையோ பின்னாடியோ தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் அவ யோசிப்பாள்ல. அப்படிலாம் யோசிக்கிற பொண்ணு அவ இல்ல, எங்களோட மருமக அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்லல. அவ உண்மையாவே நல்ல பொண்ணு. இன்னொரு விஷயம் ஆதி, நம்ம குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், ஆனா ஒரே ஒரு ஆக்சிடென்ட்ல செதறி போச்சு. இப்ப கூட நம்ம பாத்துக்கலைன்னா நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்க மூலமா நம்ம வம்சாவளி வளரணும். நமக்கு அடுத்த தலைமுறைய உங்க மூலமா தான் நாங்க பார்க்க முடியும். பெர்சியை வேற வீட்டில் கட்டி கொடுத்துட்டா
அது வேற குடும்பமா மாறிடும். நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நம்ம குடும்பத்துக்கு அடுத்தடுத்த தலைமுறைன்னு வந்துட்டே இருக்கும். சரி சித்தி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே செஞ்சிடலாம். எங்க பேச்ச கேட்க மாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பையன் நல்லவனா தான் இருக்க. சரி, பேசிட்டு இருந்ததுல உங்க ரொமான்ஸை பாதியிலே விட்டுட்டீங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வர்றேன். ஹேய், கோவில சேர்ந்து வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம கண்டிப்பா இன்னைக்கு டென்ஷனா இருப்பா. மேடமுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுப்போம். பெர்சி, இன்னைக்கு டென்ஷனா இருக்க போல. ஏங்க நான் ஏய், எதுவும் பேசாத, நான் தான். ஓ அக்கான்னு நினைச்சு நம்மளை கட்டி பிடிச்சிட்டாரு. ஒரே கலர் ட்ரெஸ் போட்டனால கன்ஃபியூஷன். இதுவும் நல்லா தான் இருக்கு. என்னதான் பேசுறாருன்னு பாப்போம். ஏய், என்னடி இக்கோயில நடந்ததை நினைச்சிட்டே டென்ஷனா இருக்கியா? ம், நானும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தேன். ஆனா இப்போ மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. உனக்கு எப்படி? இப்படி நான் இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ம், பாரா, சந்தோஷத்துல பேச்சே வர மாட்டேங்குது போல. ம். இந்த உண்மை சரியில்லையே பெர்சி. ஏய், நீயா? தள்ளி போ. முடியாது. நீங்களா தானே வந்து கட்டிக்கிட்டீங்க. என்னால இனி தள்ளி போகவே முடியாது. ஏய், நான் பெர்சின்னு நினைச்சேன். தள்ளி போ ஃபர்ஸ்ட். நீங்க யாருன்னு நினைச்சு பிடிச்சா என்ன? ஆனா இனி இறுக்கமா பிடிச்சிட்டீங்க. இனி என்னால விட முடியாது. ஏய், விடுடி. ஸ்வேதா, கையை விடு. முடியவே முடியாது. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் பெருசி நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன். அதுக்காக இப்படி விடாம நின்றுட்டு இருக்க. ஏங்க, நீங்க யாருன்னு நினைச்சு கட்டி பிடிச்சா என்ன? ஆனா கட்டி பிடிச்சது என்ன? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற முடியுமா? தயவு செஞ்சு விடு ஸ்வேதா, கையை விடு. முடியவே முடியாது. ஏய், யாராவது பார்த்தா தப்பாயிரும். விடு. பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு என்ன? விடு ஸ்வேதா. ஹலோ. ஏய் பெர்சி. ஆமா, இங்க என்ன நடக்குது? பெர்சி, தயவு செஞ்சு இவளை விட சொல்லு. நீ நினைச்சு இவளை. ஏய், விடுடி. சாரி பெர்சி, நீ நினைச்சுதான் ஹக் பண்ண. அக்கா, இவர் நல்லா போய் சொல்றாரு. குதிரைவாளுக்கும் ஃப்ரீகாருக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? ஏய். பத்தியா பத்தியா என்ன மிரட்டாரு? ஏன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன் பயப்படுறாரு. ஏய் ஸ்வேதா. ஏய், இப்போ உள்ள போறியா இல்லையா? நீ எப்பா போறேன், பார்வையாலேயே எரிச்சிடாத. அத்தான் வரேன். ஏய், இப்படி அமைதியா பார்க்காதடி. சத்தியமா பயமா இருக்கு. நான் வேணும்னே பண்ணல, நம்பு. நீ நினைச்சுதான். நான் நினச்சிதான் நீங்கள் ஹக் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஆனால் அவ சொன்ன மாதிரி ஃப்ரீகாருக்கும் குதிரைவாளுக்குமா வித்தியாசம் தெரியல? ஏய், நான் அதெல்லாம் கவனிக்கலடி. சரி, ஓகே, விடுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதானா? வேற என்ன சொல்லணும்? இல்ல, நான் பண்ண வேலைக்கு 4 திட்டு இல்லைன்னா கோச்சிட்டு போவ, சண்டை போடுவேன்னு நினைச்சேன். அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க பண்ணுறது. எனக்கு அப்படி இல்லையே. நான் என்னை விட அதிகமாக உங்களை தான் நம்புகிறேன். தேங்க்ஸ் டி. நீ மட்டும் ஒரு பார்வை சந்தேகமா பார்த்துருந்தாலும் நான் அந்த நிமிஷமே செத்தே போயிருப்பேன். சோ, ஏங்க லூஸ் மாதிரிலாம் பேசிக்கிட்டு? சரி, இதெல்லாம் விடுங்க, வாங்க சாப்பிட போகலாம். ஏன் பெர்சி, உங்ககிட்ட உன்னன்னு கேட்கணுமே. ஹேய், பாருடா. என்னது? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம கோயிலுக்கு போனோம்ல, ஆமாம், போகணும். அங்க நடந்தது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. ஏங்க, ஏதோ தெரியாம முழு மேல நான் கால் வச்சுட்டேன். அதனால முள்ளு குத்திருச்சு. தடங்கள் ஏற்படுதுன்னு உண்மைதான். ஆனா அதுதான் ஆதிமச்சா கட்டிட்டார்ல. அதான் எனக்கும் பயமா இருக்கு. விதி வேற மாதிரி விளையாடிருமோன்னு. வினோத், தாலியை அவர் மரத்துல கட்டியிருந்தாலும் வேண்டுதல் என்னமோ நம்மளோடது. அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. இல்லடி, ஆனா இந்த ஆனா ஊனாலாம் இங்கே வேணாம். எதை பத்தியும் யோசிக்காதீங்க. சரி, வாங்க சாப்பிட போலாம். இல்லடா, எனக்கு பசிக்கல. இங்க பாருங்க, எதையாவது பத்தி யோசிச்சுட்டு இப்படி சாப்பாடெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது. ஒழுங்கா வாங்க. இல்லடாமா, அது வந்து. அட வாங்க வினோத். நிலா,
எனக்கு இவனை பார்க்கணும் போல இருக்கே. ஏதாவது ஒரு வழி பண்ணு. ஃபோட்டோ இருக்கு, ஆனாலும் நேரில் பார்க்கணும் போல இருக்கே. நினச்சது வர்றதுக்கு அவனு ஸ்பைடர்மேனா அப்படிதானே கேட்குற? ஆனால் எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண. ஐ விசில் சத்தம். சேர்ந்ததுக்கு என்னைக்கு யார்கிட்ட உதவாங்க போறோம்னு தெரியல. இவன் விசில் அடிச்சதுக்கு வேற யாராவது வந்திருந்தா ஐயோ என்ன நடந்திருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கும். இதுக்கு நம்ம காவல் வேற. இப்பதான் நினைச்சிட்டே இருந்தேன் பாலா, கரெக்டா வந்துட்டீங்க. ஏமா அண்ணன் மேல அவ்வளவு பாசமா? நான் உங்களை நினைக்கல, அவரை நினைச்சேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? இவன் கூட வந்ததுக்கு நம்ம புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும். அந்த பக்கமா போய் அடிச்சுக்கூடா, இல்லைன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ரைட்டுடா, ரைட்டு, நடத்துங்க. அப்புறம் சாப்பிட்டியா? ஏய் சாப்பிடலன்னு சொன்னா ஊட்டி விடவா போற? டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நான் பேசுறதே பெருசு, இதுல வேற மச்சான் வந்த விஷயத்த டைரக்டா பேசிட்டு கிளம்புவோண்டா. அட இரு நாயே. என்ன விஷயம்? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கோம்ல, சேம் ஸ்வீட். நீங்க தான் சாக்லேட் வாங்கி தரணும். அதுக்கு என்ன, தந்துட்டா போச்சு. அட டேரி மில்க்கு இதை எப்போ வாங்கினா? நம்ம கூட தானே இருந்தான். டேய் மச்சான், என்னடா? டேய் ஆசை சாக்லேட்ல இருந்து டேரி மில்க்கு டெவலப் ஆயிருக்க. சூப்பர்டா சூப்பர். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ ரேட் போட்டு வாங்கணுமா? எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அப்படி இல்லை, எதுக்கு வீண் செலவுன்னு யோசிச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தா. தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்ன தேங்க்ஸ்? எது 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 இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா? டேய் உலக மகா நடிப்புடா சாமி. மச்சான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அதுலயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்ல. அதானே. பாரா ஜிங்ஜக். ஜிங்ஜக்கா அப்படின்னா? அப்படின்னா ஜால்ரான்னு அர்த்தம். ஏய் சும்மா இருடா, அவன் ஏதாவது விளையாட்டா பேசுவான், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா என்ன இவ்வளோ தூரம் திடீர்னு வந்திருக்கீங்க 2 பேரும்? பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, நீ ஒழுங்கா படிக்கிறல்ல? அதெல்லாம் நல்லா தான் படிச்சிட்டு இருக்கேன். ஏன்? ஒரு டவுட்டு தான், என்னால உன் படிப்பு ஸ்பாயில் ஆயிருமோன்னு ஒரு சின்ன பயம். ஏன்னா வேற ஏதாவது கவனத்துல நீ படிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாத, அப்புறம் அதுவே எனக்கு லைஃப் லாங் கில்ட்டியா இருக்கும். நம்ம பேசிக்கிறது பழகிறதுலாம் உனக்கு டிஸ்டர்பா இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல நான் நல்லா தான் படிச்சிட்டு இருக்கேன். சரி, அதை கேட்கலாம் தான் வந்தேன். இதை ஃபோன்லேயே கேட்டுக்கலாம்ல? ஃபோன்ல கேட்டா முகம் தெரியாதுலமா. டேய் ஏன்டா? இதை கேட்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல அப்படியே உன்னை பார்த்துட்டும் போலான் தான் வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். மச்சான் நீ கிளம்புறேன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆச்சுடா. சரி நாங்க கிளம்புறோம். யுவன் ஐ ஐ ஐ என்னமோ சொல்ல வந்தில்ல, சொல்லு. ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் இல்ல இல்ல இல்ல, நீ ஏதோ ஐன்னு ஸ்டார்ட் பண்ண, எங்க சொல்லு. ஒரு ஐ லவ் யூ, இதுக்கு இந்த இழுவ என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். ஏய் என்னமோ சொல்ல வந்தல, ப்ளீஸ் 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 சொல்ல. ஐ ஐ அது அது வந்து. ஏய் என்னன்னு சொல்லு. ஐ அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேனே. சரி மகா, நான் கிளம்புறேன். இன்னும் ஒரு 2 மாசம் பொறுத்துக்கோங்க. ஐக்கு அப்புறம் என்னன்னு அப்ப சொல்றேன். ஐக்கு அப்புறம் என்ன வரும்? ஜே வரும். இதெல்லாம் எல்கேஜி பிள்ளைங்கிட்ட கேட்டாலே தெரியும். சரி நானும் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல கேட்டுட்டேன், தப்பா நினைச்சுக்காத. கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க.